வாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். அக்கௌண்டன்சியில் நம்ம வந்து 2வது சாப்டரில் எடுத்துக்காட்டு 3 பார்க்கலாம். கவனிங்க. பெறுதல்கள் செலுத்தல்கள். இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது. ரொக்கம் வந்து 10,000, வங்கி வந்து 15,000, 25,000. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் 5,500. தொடர் விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் 15,000. சந்தா பெற்றது 4,500, 65,000, 5,000 கூட்டி போட்டிங்கன்னா 74,500. 74,500. இப்போ செலுத்தல்கள் சைடு பாருங்கள். வட்டி செலுத்தியது 5,000, தொலைபேசி கட்டணம் 7,000, மைதானம் பராமரிப்பு செலவுகள் 22,500, மட்டைகள் மற்றும் பந்துகள் வாங்கியது 13,000, தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் 12,500. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 60,000 வரும். ஓகேங்களா? அப்போது இருப்புக்கீழ் இறக்கப்பட்டதில் ரொக்க இருப்பு மட்டும் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000 கொடுத்துருக்காங்க. 5,000 என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 60லேருந்து 60. இங்கே ஏற்கனவே ரொக்கம் வந்து ஒரு 5,000 என்ன செய்யுது இருக்குது. அப்போ 65. அப்போ நமக்கு ஒரிஜினல் அமௌண்ட் இங்கே நமக்கு இந்த சைடு பற்றிருப்பு நமக்கு எவ்வளோ காட்டுது? 1,20,000. 1,20,000லேருந்து 65,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர். அதுதான் என்னது? வங்கி இருப்பு 55,000. ஓகேங்களா? அப்போ பெறுதல்கள் செலுத்தல்கள் அப்படின்னா பெறுதல்கள் எல்லாமே பற்று பக்கம் வரணும், செலுத்துகள் எல்லாமே வரவு பக்கம் வரணும். இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டதில் ரொக்க இருப்பும் இருக்குது, வங்கி இருப்பும் இருக்குது. ஆனால் இருப்புக்கீழ் இறக்கப்பட்டதில் உங்களுக்கு ரொக்க இருப்பு மட்டும் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் என்ன இருப்பு? வங்கி இருப்பு. இப்போ உங்களுக்கு கணக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓவராலாக. ஓகேங்களா? பெறுதல் செலுத்தல் கணக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.